எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரெஷ் ஷோ முடிஞ்சு எல்லாரும் இப்போதான் வந்து வெளியில ரிவ்யூ கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்தவங்க எல்லாருக்குமே படத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் இன்னைக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ இது வரைக்கும் பார்த்தவத்துல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு படம். எல்லாருக்கும் தெரியும் படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அஸ் சினிமா மீடியாவாக எங்களோட ப்ரொடக்ஷனில் வர ஃபர்ஸ்ட் படம் இது. நாங்கள் ஒரு குழந்தை பெற்றுக்கிற மாதிரி 10 மாசமாக கஷ்டப்பட்டு எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி எவ்வளோ உங்களுக்கு தெரியும் ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாரும் அவங்களோட 100% மேலே கொடுத்துருக்காங்க. பவிஷா இருக்கட்டும், டேரக்டராக இருக்கட்டும், நைட்டு படம்லாம் பார்க்காம உழைச்சிருக்காங்க. அதுக்கேற்ற ஒரு நல்ல பலனாக பார்க்குறோம். ஆல்ரெடி மீடியாவாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டே பார்த்தவங்க எல்லாரும் நல்ல பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. நீங்களும் அதை மக்களோட கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் இல்லைன்னா வேறு யாரும் கொண்டு போய் சேர்க்க முடியாது உங்களை தவிர. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன படத்தை பண்ணாதான் எங்களாலையும் நிறைய இந்த மாதிரி படம் பண்ண முடியும். ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஸ் அ ப்ரொடியூசராக தனஞ்சய் சாரும் நாங்களும் ஹாப்பியாக இருக்கோம். பட் அந்த ஹாப்பினஸ் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ஆனஸ்ட் ரிவ்யூ, நாங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, உங்களோட ஆனஸ்ட் ரிவ்யூ படம் பார்த்து என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அதை கொண்டு போனாலே போதும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் எல்லாருக்கும் எல்லா மீடியா வந்திருக்கும் எல்லா மீடியா வணக்கம். படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. பாசிட்டிவ் பார்த்தவங்க ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. எனக்கு ஃப்ரெஷ் ஷோ முடிஞ்சிருக்கு. அவங்க ரொம்ப 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 பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. அண்ட் இப்போது ப்ரெஸ் கையில் தான் இருக்குது. இன்னும் 2 நாள் இருக்குது. இன்றைக்கி இன்னும் ஹாஃப் அ டே மேலே இருக்குது. அண்டு ஸோ ப்ரெஸ் வந்து அந்த மீடியா போய் படத்தை போய் சேர்த்திங்கன்னா ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க, நாங்கள் வந்துடும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஃபாக்சன் லவோட இசையமைப்பாளர்கள். பாட்டில் வந்து படங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. இனிஷியலி சக்குரா நிக்ரா போக்பா எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்திருக்கு. இப்போ இன்னும் 3 சாங்ஸ் வந்திருக்கு. எல்லாம் போய் கேளுங்க. ப்ளஸ் மூவியில் ஸ்பெஷலான ரிப்ரைஸ் வெர்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது, போய் கேளுங்க. நல்லா வந்திருக்கு எல்லாமே. ப்ளஸ் மூவி பற்றி சொல்லணும்னா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். விச் இஸ் லைக் எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்க எல்லா பசங்களும் கலக்க வேண்டிய ஒரு ஸ்டேஜ் இது. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மேலே தூக்கி வச்சு எவ்வளோ லவ் பண்ணி செருப்படி வாங்குறது, அதை பற்றி பேசிக்கலி சொல்லலாம், ப்ரீஃபாக சொல்லலாம். பட் படத்து நிறைய மெசேஜஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் மீடியா வந்த எல்லாருக்கும் நன்றி. பார்த்ததுக்கு எல்லாருமே ரொம்ப ஆனஸ்டாக நல்ல ஒப்பீனியன்ஸ் கொடுத்தாங்க. எல்லாரும் ரொம்ப நல்லா சிரிச்சாங்க. இந்தியா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச். Hi, good evening everyone. Thank you for coming out today. I'm glad to be a part of this project, and thanks to Vishnu and Dhananjay sir for introducing us to this film. Thank you. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா ஊடக நண்பர்களுக்கும் இந்த படம் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஒரு நல்ல படைப்பை கொடுத்துருக்கோன்ற ஒரு நம்பிக்கை கிடைக்குது. எங்கள் டைரக்டர் வந்து நேற்றுலேருந்து போயிட்டார், திருவண்ணாமலையில் உட்காந்துருக்காரு. என் படைப்பை வந்து மக்கள் மத்தியில் கடவுள் கொண்டு செல்வார்னு. நாங்கள் வந்து உங்ககிட்ட வரணும்ல இருக்குன்னு இருக்கோம். அப்படி சொன்னால் வந்திருப்பா ப்ரெஸ் ஷோ முடியறதுக்குள்ளேன்னு. இல்லை சார், நான் அங்கேயே கோயில் இருந்துட்டு படம் அங்கே தியேட்டரில் பார்த்துட்டு வரேன்னாரு. தெலுங்குல படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எங்களுக்கு என்னன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம் தமிழில் தெலுங்குல ரிலீஸ் பண்ணுறது பெரிய சேலஞ்ச். இன்னைக்கு வந்து படத்தை எடுத்து டப் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணி அங்கே கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுறது. அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஹீரோயினை வர சொல்லுங்க அப்படின்றாங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஹீரோயின் சொன்னாங்க, சார் போய் தெலுங்கு ஹீரோயின் அவங்க, நாங்கள் போய் தெலுங்குல போய் அங்கே ப்ரொமோட் பண்ணுறேன்னு அவங்க போயிட்டாங்க. பட் நாங்கள் தமிழ் தெலுங்குல இந்த படத்தை ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணதே ஒரு பெரிய சாதனையாக பார்க்குறேன். இன்னைக்கு இந்த படம் வந்த பிறகு இந்த படம் சொன்ன கான்செப்ட் எல்லாருக்குமே கனெக்ட் ஆயிருக்கு. இது ஒரு புது அட்டெம்ப்ட். ஏன்னா முதல்ல எடுத்த உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, என்னங்க லவ்வே சொல்ல நீங்க அப்படின்னு. அதை முதல்ல டைலாக்லேயே சொல்லியிருப்பாரு, இது லவ் பத்தி கதை இல்லை, லவ்ல என்ன பிரச்சனைன்றதா கதை அப்படின்னு. அது பிறகு எண்ணில் வந்து இவங்க பேர் எப்படி சேர்ந்தாங்கன்றது கதை இல்லை, அதுக்கு ஒரு கதை சொல்லியிருப்பார் டைரக்டர். இதெல்லாம் ரொம்ப புதுமையான ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப டிப்பிக்கலான ஒரு படம் கிடையாது. டிப்பிக்கலான ஸ்டோரின்னா ஒரு ஹீரோயின் எப்படி லவ்ல போய் விழுந்தாங்க, அது பிறகு லவ் எப்படி அமைஞ்சது அப்படின்னு கொண்டு போறது. அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நான். ஒரு டைரக்டர் பிடிவாதமா இருந்தாரு. நான் அதுக்கு 2 சீன் வச்சிருக்கலாம். ஆனா அவர் வந்து என்ன சொன்னாரு, சார் நிறைய படம்லாம் வந்துருச்சு, நம்ம புதுசா காம்போம் சார் அப்படின்னாரு. அதே மாதிரி எண்ணிலையும் அவர் சொன்னாரு, சார் இந்த மாதிரி பிரிஞ்சதை காமிக்கிறதுல வீடியோ பண்ணலாம் புதுசா அப்படின்னாரு. நாங்கள் வந்து தினேஷ் சார் நானும் சரி ஓகே, ஒரு டைரக்டருடைய விஷன்ல நம்ம கூட இருப்போம். ஒரு டைரக்டருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் வந்து முதல் படம் கொண்டு வராரு. அவருக்கு இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருட கால போராட்டம். அவர் ஒரு படைப்பை வந்து புதுசாக கொண்டு வரணும்னு நினைச்சாரு. அதை விட முக்கியமா இந்த கான்செப்ட் வெளியில வந்துடக்கூடாது. இந்த படத்துல சொன்ன கான்செப்ட்லாம் வெளியில வந்துடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே படங்கள்ல நிறைய படம் வரும்போதே பார்த்தீங்கன்னா வேற ஒரு படத்துல இந்த கான்செப்ட் வந்துருச்சுன்னா அது பிறகு ஒரு நியூனஸ் போயிடும் அப்படின்னு அவர் ரொம்ப பயந்துட்டு இருந்தாரு. ஆனா எல்லாமே கரெக்டாக அமைச்சு இந்த படத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த படம்
படம் பார்த்த எல்லாருமே நல்லா இருக்கு சொல்லும்போது பர்டிகுலராக எனக்கு இந்த ப்ரெஸ் மீட் மூலமா ஊடக நண்பர்கள் எல்லாருமே நல்ல ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கீங்க, நல்ல ஒரு படைப்பாக கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லும்போது சரி நம்ம ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம், நல்லதாக பண்ணியிருக்கோன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குது. இந்த நம்பிக்கை அப்படியே மக்கள் மத்தியில் போயிட்டு இப்போ மக்கள்லாம் இப்போதான் வர ஆரம்பிக்கிறாங்க. சின்ன படங்களுக்கு ஊடகங்கள் கொடுக்குற ஆதரவு தான் மக்கள்கிட்ட இன்னும் பெரிய வரவேற்பு கொண்டு வரும். அவங்க வந்து படத்தை பார்க்கணும்னு நினைப்பாங்க. இந்த வாரம் வெளியான படத்துல எங்க படத்துக்கும் கிடைக்கிற வரவேற்பை பார்க்கும்போது நம்பிக்கை வந்திருக்கு. எல்லோருக்கும் நன்றி. அண்ட் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க. இந்த படம் மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கு எல்லா ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் இந்த படத்தினுடைய தெரிசா சொன்ன மாதிரி தான் நிறை குறைகளை சொல்லி அதுல நிறைய நிறைகள் இருக்குன்னா அதை பாராட்டி நீங்க எழுதுனீங்கன்னா அது எங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கும். இந்த படம் மக்கள் மத்தியில் இன்னும் போய் சேரும். அதை இன்னைக்கே பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வீக்கெண்ட் எல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்த வாரம் எல்லாம் பெரிய பெரிய படம்லாம் வரப்போகுது, எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதனால எங்க படத்தை மக்கள் மத்தியில வெகு விரைவில் கொண்டு செல்றதுக்கு உங்க துணையை நாங்க ஆதரவு எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லோரும் வந்து படம் பார்த்ததுக்கும் அந்த படத்தை பத்தி அழகா நீங்க எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணதுக்கும் மிக்க நன்றி. பவிஷ்க்கு நன்றி அண்ட் நாகதுர்காக்கு நன்றி. அண்ட் மோர் தென் தட் ஃபாக்ஸ் அண்ட் டீம், யங்ஸ்டர்ஸ், யங் மியூசிக் டைரக்டர்ஸ். நேற்று பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நாங்கள் ஒரு ப்ரீமியர் பண்ண உடனே நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி ஃபாக்ஸ் நம்பர் கொடுங்க, அவரோட மியூசிக் நாங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்படி சாங்கை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க இதில் கோ பிளேசஸ் மியூசிக் டைரக்ஷனில் இன்னைக்கு பல வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் பவிஷல் கோ பிளேசஸ் நீங்கள் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவரை. சார் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுங்க, பேரண்டேஸ் ஆகிற மாறுகள்லாம் சொல்லும்போது பவிஷ்க்கு வந்து எவ்வளோ மக்கள் மத்தியில் ஒரு நல்ல அது பர்டிகுலராக ஊடக நம்பர்கள் எந்த அளவு வரவேற்கிறாங்க பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. இது எல்லா சந்தோஷங்களும் சேர்ந்து மக்களை உள்ள திரையில் கொண்டு வந்து பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு உங்க துணை இருக்கணும்னு உங்களுக்கு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். கேளுங்க, இதுதான் கேளுங்க. வாங்க. ஆமா, தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் வாங்க. வீட்ல இல்ல 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 காதல் தப்பு நம்ம சொல்லவே இல்லை. காதல் தப்பு நம்ம சொல்லவே இல்லை. நம்ம என்ன சொல்றோம்னா அந்த அம்மாவே சொல்றாங்க, உனக்கு அவன் தாண்டி நல்லவ அப்படின்னு அம்மாவே சொல்றாங்க. அவ உன்னை புரிஞ்சுக்கிட்டா. இல்ல இல்ல அவ என்ன சொல்றா, எனக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சிருக்கணும் போனோம்னா ஸ்போர்ட்ஸ் பைக் எவங்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட போகலாம்ல, நான் உங்ககிட்ட இருக்கணும், நான் உன்னை லவ் பண்றேன், நீ ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சு அதுல மகாராணி மாதிரி ஒரு பிரின்சஸ் மாதிரி நான் போகணும்னு சொல்றா. அவ சொல்றா ஒரு லிட்டில் பிரின்சஸ், ஒரு அப்பானுடைய லிட்டில் பிரின்சஸ்னா டாட்டர்ஸ், உங்களுக்கு டாட்டர்ஸ் இருக்காங்க, எனக்கு இருக்காங்க, அவங்களை நம்ம வந்து ஒரு பிரின்சஸ் மாதிரி பாத்துக்கிறோம், இளவரசி மாதிரி அவங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் கொடுப்போம்ல. அதை கொடுக்கறது எனக்கு ஒரு எங்க அப்பா இல்லை, எனக்கு நீ ஒரு நண்பனா வந்திருக்க, லவரா வந்திருக்க, என் லவர் வந்து என்ன லிட்டில் பிரின்சஸ் மாதிரி பார்த்துப்பான்ற நம்பிக்கையில தான் அவ சொல்றா நான் ஸ்போர்ட்ஸ் பைக்ல அப்படி பறந்து போடணும்னு ஆசைப்பட்டேன்டா. அதை வந்து இல்ல 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 என்ன உங்க அப்பா ஏமாத்திட்டா, ஆனா இவன் நல்ல வண்டி, நீ தான் உங்க அப்பா மாதிரி வளர்ந்துருக்க. இல்ல இல்ல கடைசியில என்ன சொல்றா, நீ தான் உங்க அப்பா மாதிரி வளர்ந்துருக்க, அதாவது படத்தோட அருமை தெரியாம செலவு பண்ணி வாழ்க்கையை கெடுத்திருக்க, அவன் வாழ்க்கையை கெடுத்திருக்க, அவன் நல்ல வண்டி, உனக்கு சரியான புருஷன் அவன் தான், அவனை போய் லவ் பண்ணிட்டீன்னு சொல்றா. அப்பதான் சொல்றா என்ன லவ் பண்ண மாட்டேன்றான்னா, செலவு பண்ண மாட்டேன்னா செலவு பண்ண வச்சல, லவ் பண்ண மாட்டேன்னு சொல்றேன்னா இப்போ லவ் பண்ண மாட்டேன்னு சொல்றேன்னா லவ் பண்ண வேண்டின்னு சொல்றான். ஸோ அவ கிளியரா அந்த டைலாக்ல அம்மா டைலாக்ல சொல்றா, உங்க அப்பங்காரன் தான் இப்படி வாழ்ந்துட்டா, எங்க நடுத்தரில் விட்டா, இவன் விட மாட்டான், அவனுக்கு வாழ்க்கை தெரியுது, நீ அவனை விட்டுறாதன்னு சொல்றான். அதுதான் அம்மா சொல்றதுனால தான் அவன் சொல்றான். அதே மாதிரி காதல்ல பூந்து விளையாடுறது சின்ன மாமா அதிகம் கொடுத்தாரா பெரிய மாமா அதிகம் கொடுத்தாரா? ஏன் கேட்குறேன்னா பொதுவாக பசங்களுக்கு வந்து அப்பாவோட தாய்மாமா சாயம் நிறையா இருக்கும், உருட்டி அது நிறையவே இருக்கு, நல்லாவே இருக்குது. யார் டிப்ஸ் அதிகம் படத்துல ஒரு வராரு, ஆனால் சின்ன மாமா சைலண்டாக ஏதாவது உதவி பண்ணாரா நடிப்புக்கு? இல்லை, இந்த படத்துக்கு காதலில் டேரக்டர் தான் டிப்ஸ் கொடுத்தாரு, டேரக்டர் தான் கொடுத்தாரு டிப்ஸ். இந்த படத்துக்கு யாருமே தரல. இந்த படத்துல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ப்ரீக்வலும் இருக்கு சீக்வலும் இருக்கு. பாத்தீங்களா, அவர் வந்து பிளான் பண்ணி தான் என்கிட்ட சொன்னாரு. அதாவது இவங்க 2 பேரும் எப்படி லவ் பண்ணாங்கன்றதுக்கு ப்ரீக்வல், அதுதான் ப்ரீக்வல் வச்சிருக்காரு. சீக்வல் வச்சிருக்காரு, அதாவது பிரேக்கப் ஆனவங்க எப்படி சேர்ந்தாங்கன்றது அவர் சீக்வலா வச்சிருக்காரு. அவர் என்ன சொன்னாரு, இந்த படம் மக்கள் மத்தியில நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னா நீங்க எல்லாம் பாராட்டுறீங்க, அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னா நான் அதுக்கு ஒரு கதை வச்சிருக்கேன் சார், அதாவது பிரேக்கப் ஆகி போனவங்க எப்படி ஒன்னா சேர்ந்தாங்கன்னு நான் ஒரு கதை புதுசா வச்சிருக்கேன், அப்புறமா கொடுக்குறேன், அது சீக்வல். ஆனா ப்ரீக்வல் ரொம்ப முக்கியம். அது வந்து இவங்க எப்படி லவ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட், ஏன்னா ஒரு சாவீட்ல பாக்குறாங்க, அது எப்படி லவ் பண்ணாங்கிறது அவர் வச்சிருக்காரு. அதெல்லாம் அடுத்தடுத்த கதையா உங்களோட வரவேற்பை பொறுத்து, மக்களோட வரவேற்பை பொறுத்து கண்டிப்பா நாங்க கொண்டு வரணும் ஆசைப்படுறோம். லவ் பார்ட் 2 பார்ட் 3 வந்தா நல்லா இருக்கும்ல.
ஸோ தினேஷ் சார் சொன்னாரு நம்ம பண்ணுவோம், மக்கள் நீங்க எல்லாம் வரவேற்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணுவோம் சொல்றாங்க. எனக்கு கரெக்டா கிடைச்சது. நாங்க 200 ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ணிருக்கோம் தமிழ்நாட்டுல. தெலுங்குல வந்து 120 ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்லை. யாரும் இந்த பிசினஸை யாரும் தடுக்கல. எங்க படத்துக்கு என்ன தேவை நாங்க என்ன பண்ணோம்னா ஏ சென்டர் மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போறோம். தமிழ்நாடு ஃபுல்லா அப்படி சொன்ன உடனே எல்லாருமே தியேட்டர் ஓனர்லாம் ஓகேட்டாங்க. ஏன்னா நம்ம போயிட்டு ஒரு திரைப்படத்துக்கு எவ்வளவு டிஸ்ட்ரிபியூஷன் வேணும் நம்ம நினைக்கணும். நம்மளுக்கு வந்து 500 தியேட்டர் வேணும், 300 தியேட்டர் வேணும் நம்ம கேட்கக்கூடாது. இந்த 800 தியேட்டருக்கு ஃபர்ஸ்ட் மக்களை வரவழைச்சு அந்த மக்கள் பார்த்து எனக்கு வரவேற்பு கொடுத்தாலே இந்த படம் பெரிய வெற்றி தான். நாங்க வந்து 800 தியேட்டர் 150 800 ஓகேன்னு நினைச்சோம். ஆனா கரெக்டா எங்களுக்கு வந்து 800 தியேட்டர் கிட்ட வந்துச்சு. இப்போ இன்னைக்கு நான் வரும்போது 5 தியேட்டர் ஆட் ஆச்சு. அப்போ நான் போய் சொல்லிட்டே இருக்கேன், இல்லைங்க சின்ன தியேட்டர்லாம் ஆட் பண்ணாதீங்க. அதாவது சின்ன சென்டர்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா மக்கள் வராமல் போயிட்டாங்கன்னா ஷோ கேன்சல் ஆகும். அப்புறம் எங்களுக்கு தான் பணம் வேஸ்ட். ஏன்னா கியூ காஸ்ட் நம்ம கட்டி ஆகணும். நான் சொன்னேன் இல்லைங்க சின்ன சென்டர்லாம் போடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு படம் பிக்கப் ஆன பிறகு நீங்க சென்டர்லாம் போடலாம். ஸோ எதுக்கு இந்த விஷயத்த தெளிவா சொல்றேன்னா அவங்க யாரையும் தடை பண்ணல. அவங்க படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணாங்க, எங்க படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். 200 ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ணோம். நாங்கள் சந்தோஷமா ரிலீஸ் பண்ணிட்டோம். எங்களை பொறுத்தவரையும் எந்த சேலஞ்ச் இல்லாம தமிழ்நாட்டிலையும் ஆந்திரா தெலுங்கானால ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ மக்கள் கிட்ட இருந்து கொண்டு வரதோ நீங்க அப்ரிஷியேட் பண்றதா இந்த படத்தோட வெற்றி. எதுங்க எந்த மார்க்கெட்லயும் எந்த பிரச்சனையும் இல்லாம யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. படங்களுக்கான தியேட்டர்கள் கிடைச்சுதான் இருக்கு. அது மார்க்கெட்டை பொறுத்து இருக்கு. இப்ப இருக்கிற மார்க்கெட் வந்து கிளியரா நல்ல படங்கள், நீங்க ஒரு சிறப்பான படம் ஒரு நல்ல ஆர்டிஸ்டோட ப்ரமோட் பண்றீங்க, அதுக்கான மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு. நாங்க வந்து கிட்டத்தட்ட நானும் தினேஷ் சாரும் ஒரு 3 வாரங்கள் ஓடிட்டே இருக்கும் ப்ரமோஷனுக்காக. பல விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கோம். தேங்க்ஸ் டு பவிஷ் என் கூட எல்லா இடத்துக்கும் வந்தாரு. கோயம்புத்தூர் போனோம், ஹைதராபாத் போறோம், எல்லா இடத்துக்கும் பண்றோம். ஒரு மக்கள் மத்தியில ஒரு சின்ன எதிர்பார்ப்பு தான் உருவாக்க முடியும். ஒரு சின்ன பெரிய படத்து மாதிரி நம்ம வந்து பெரிய லெவலில் உருவாக்க முடியாது. ஆனா அந்த எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டோம்ல, அதுக்காக தியேட்டர் ஓனர்லாம் போடுறாங்க, இல்லைன்னா போட மாட்டாங்க. தியேட்டர் ஓனர் இத்தனை பேர் போடணும்னு ஏன் வராங்கன்னா இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்கு, ஒரு நல்ல படமா இருக்கு, பார்க்கறதுக்கு டிசைன்ஸ்ல இருந்து ப்ரொமோல இருந்து ட்ரெய்லர்ல இருந்து நல்லா இருக்கு, நாங்க பாக்குறோம் அப்படின்னு வந்து தியேட்டர் போடுறாங்கனால என்ன அர்த்தம்? ஒரு நம்பிக்கை தானே. இன்னைக்கு நான் பார்க்கும்போது இப்போ வந்து பார்த்துட்டு வரும்போது பார்க்குறேன் 100 சீட் போயிருக்குன்றாங்க. இப்போ காசு டாக்ஸில் 100 சீட் போயிருக்கு சார். இது வரையும் 3 மணி ஷோ, இது இந்த மாதிரி ஷோ போகும்போது ஓகே பரவாயில்ல, 100 பேர் வந்திருக்காங்க 3 மணி ஷோக்கு. நான் அவங்ககிட்ட எல்லாம் கேட்குறேன் சார் ஒரு 7 மணி ஷோ கொடுக்கு சார், எல்லாம் நிறைய பேர் வருவாங்கன்ற. ஆனால் அவங்க 3 மணி ஷோ 11 மணி ஷோ கொடுக்குறாங்க. இப்போதைக்கு நம்ம தியேட்டர்காரங்களாம் சொல்லுது பரவாயில்ல ஷோ கொடுத்தீங்களா, அதுவே நன்றி, அதுலேருந்து நாங்கள் பிக்கப் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரு நம்மளுக்கு ஒரு லைஃப் தான் கொடுக்கணும். சின்ன கயிறா கொடுத்தாலும் ஓகே, அதை பிடிச்சி நம்ம ஓடி வந்துடணும். சினிமா என்பது அதுதான், ஒரு நல்ல அது கிடைக்கணும், அவ்வளவுதான். அது வந்து குறையெல்லாம் சொல்லக்கூடாது. நான் திரையரங்கோட எல்லாம் கேட்டது என்னன்னா, சார் கொஞ்சம் 7 மணி ஷோ கொடுங்க சார், கொஞ்சம் ஈவினிங் ஷோ எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஃபேமிலியெல்லாம் வருவாங்கன்ற. இல்லை சார் ஃபர்ஸ்ட் இப்படி கொடுக்குறோம், 100 பேர் வந்தாங்கன்னா நாங்கள் இன்க்ரீஸ் பண்றோன்றாங்க. அவங்களும் நம்ம பிளேம் பண்ண முடியாது. ஸோ சினிமாவில் பிளேம் பண்றது ரொம்ப ஈஸி. நாங்கள் கடமே வாங்காம இந்த படத்தை எடுத்துருக்கோம். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். அதனால தான் சொன்னோம், சொந்த கை காசுல எடுத்த படம் தான். நீங்க நம்ப மாட்டீங்க, கடைசி நேரத்தில் எங்களுக்கு 1 கோடி ரூபாய் தேவைப்படுது இந்த படம் ரிலீஸ் ப்ரொமோஷனுக்கெல்லாம். ஓகேங்களா? நான் அப்போ வந்து தினேஷ் சாரை சொன்னேன், சார் டயலாக்கே போட்டு வச்சிருக்காரு, கை காசுல தான் எடுத்துருக்குது, நம்ம கடன் வாங்கி இந்த படத்தை பண்ணோம்னா நம்மளுக்கு கெட்ட பேர் வருமே சார் அப்படின்னும் போது, சார் எப்படியாவது கை காசு நானும் அரேஞ்ச் பண்ணுறேன், ஒரு 50 லட்சம் நீங்களும் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னார். ஆனால் அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் எங்களுக்கு ஓவர்சீஸ் பார்ட்னர் ஒருத்தர் பார்த்துட்டு உடனே ஒரு பெரிய அமௌண்ட்டை உடனே கொடுத்தாரு. தெலுங்கு பார்ட்னர் உடனே பார்த்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டாரு. அப்புறம் எங்களுக்கு இல்ல பெரிய அமௌண்ட்னா அந்த 1 கோடி ரூபாய் ஷார்டேஜ், எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு இருப்பாளா, எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு. நான் சொல்றது ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் அவுட்டோர் யூனிட் பிளஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் 1 கோடி ரூபாய் ஷார்ட் ஃபால் கிடைக்கல, படமே கிடைக்கல. அப்போ நாங்கள் கடைசியில கடன் வந்து வாங்கக்கூடாது நாங்க நினைச்சோம். என்ன பொறுத்தவரைக்கும் சினிமா எடுக்கிறது வந்து நீங்க கடன்ல தான் வாங்கி சினிமா பண்ணுவீங்கன்னா கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க. உங்க கையில காசு இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு 60% 70% இருந்தாலும் ஓரளவு நியாயமா இருக்கும். அப்பதான் சினிமா எடுக்க வரோம். சொல்ல ஒரு பிசினஸ் வந்து கடன் வாங்கி பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப நியாயமே இல்லை. அவரும் நானும் சேர்ந்து பண்ணோம், 2 பேரும் ஈக்குவலா போட்டோம் படத்தை. அவர் வந்து உண்மையிலே ஃபுல் சப்போர்ட்டா இருந்தார் நம்ம படத்துக்கு. அவர் என்ன சொன்னார், ஒன்னே நான் கூடவே இருக்கேன், நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுற சினிமாவை. அவர் வந்து சினிமா ரொம்ப நேசிக்கிற ஒரு மனிதர். அதனால அவர் கத்துக்கிட்டாரு இந்த சினிமாவில், என்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டாரு. அடுத்த சினிமால நானே எடுப்பேன் அப்படின்றாரு. எடுங்க சார் எடுங்க, கத்துங்க அப்படின்னு. ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, சினிமா எல்லாருமே இறங்கி கத்துக்கலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா, கடைசி லாஸ்ட் மைல் சொல்லுவாங்க, அது நீங்க உங்களை தாண்டின பிறகு வந்து மக்கள். இது உங்க 2 பேரும் கரெக்டா செட் ஆயிடுச்சு வச்சுங்களேன், படம் வெற்றி எடுக்கும். யூக்கு நாங்க ட்ரையே பண்ணல. நீங்க நம்ப மாட்டீங்க, உள்ள போன உடனே எனக்கு சென்சர் ஆஃபீஸ் சொன்னாரு UA 13+ தெரியும் சார், அதான் கொடுப்பீங்க அப்படின்னு. ஏன்னா எப்படி சொல்றீங்கன்னாரு, சார் நாங்க சொல்ற மேட்ரு வந்து ஒரு காண்டம் பத்தி சொல்றோம்.
ஓகே, குழந்தைங்க கேட்டீங்கன்னா சின்ன குழந்தைங்க கேட்டா அது என்னப்பா பாக்ஸ் கேட்டா நியாயமா இருக்குமா? அடுத்ததா நம்ம வந்து சொல்ற கான்செப்டே வந்து ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். பிரியாணின்னு சொல்றோம், பிரியாணி சாப்பிட்டான்றோம். குழந்தை நாளைக்கு கேட்டதா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன குழந்தைய கூட்டு போயிட்டு நீங்க வந்து பிரியாணி சாப்பிட்டா என்னப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நியாயமா இருக்குமா? நாங்க போன உடனே 13 சொன்னோன்னே சார் கொடுத்துருங்க சார், நோ கட் நத்திங், எடுத்துட்டு போ அப்படின்னாங்க. கொடுத்துருங்க சார், போயிட்டே இருக்கோம் அப்படின்னா. ஏன்னா நம்ம கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். நம்ம தேவையில்லாம போய் யூன்னு சொல்லிட்டு ஒரு தவறுதலான ஒரு ப்ரெஷரை நம்ம வந்து சென்சர் போர்ட்லயும் போடக்கூடாது. படத்துக்கான ஒரு சர்டிபிகேஷன் கொடுக்கும்போது மனசார ஏற்றுட்டு வரும். நம்மளுக்கே தெரிஞ்சு உள்ள போனோம். நம்ம உள்ள போகும்போது டேரக்டர்ஸ்ல 13+ சொல்லுவாங்க. அதான் நான் அடுத்ததா 16+ சொன்னாதான் நான் கண்டிப்பா நான் ஃபைட் பண்ணிருக்கேன். 16+ என்ன சார் இருக்குதுல, வயலன்ஸே கிடையாது, அடிதடியில ஒரு பிளட்டே கிடையாது, ஒரு மூஞ்சில பிளட் இல்ல, எதுக்கு 16+ பண்ணீங்க நான் கேட்டிருப்பேன். அவங்க நியாயமா நடந்துக்கும் போது நம்ம எதுக்கு போயிட்டு போராடணும்? 13+ வாங்கிட்டு தம்படிக்க மாட்டாங்க. நீங்களும் இந்த படத்துல எதுவுமே காட்டவே இல்லை. வருங்கால படங்கள்லயும் நம்மள வாயில வர மாட்டீங்க. இல்ல இந்த தண்ணி வந்துகிட்டே இருக்கு, பத்தி தண்ணி வைக்கிறாங்க. இல்ல அந்த ஸ்கிரிப்டுக்கு அது தேவைப்பட்டதுன்னு, இந்த ஸ்கிரிப்டுக்கு தேவைப்படுது நான் பண்ணுவேன். அடுத்த ஸ்கிரிப்ட் ஃபியூச்சர் ஸ்கிரிப்ட்ஸ்ல கண்டிப்பா அந்த மாதிரி காட்சிகள் தேவைப்பட்டதுன்னா அந்த கேரக்டருக்காக எனக்கு ரொம்ப ஜஸ்டிஃபைடா இருந்தா நான் கண்டிப்பா கேரக்டருக்காக பண்ணுவேன். மாமா ஏதாவது இந்த படத்தை பத்தி கேட்டாரா, எப்படி நடிக்கிறது? இல்ல அவர் ஷூட்டிங்ல பிஸியா இருக்காரு, இன்னும் படம் பார்க்கல. அவரு பார்த்து சொல்லுங்க. சரி, இதே இடத்துல நேற்று ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த ஹீரோக்கு வந்து டிஎம்கே கார் கொடுத்தாங்க. கார் வந்து முதல்ல இந்த டைரக்டருக்கு வந்து ஐபோன் கொடுத்தாரு. வேற ஏதாவது கேட்டு ஏதாவது அதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க போய் படத்துல யார் கண்டிப்பா கிடைக்கும். அது மாதிரி படத்துல ஆதாம் பீஸ் ஈவ் பீஸ் ரெண்டுமே இருக்குது. அதுல குறிப்பா நான் ஒரு பிரச்சனையில மாட்டிட்டேன். இதே மாதிரி ப்ரெஸ் மீட்ல உன் வெயிட் எவ்வளோன்னு அவங்கள்ட்ட கேட்கலாம். ஆனா நீங்க நேரடியா அந்த பொண்ணுகிட்ட கேட்குறீங்க. அங்கேதான் அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணக்கூட கிடைக்கலையா? அங்க அப்படி ஆக்சுவலா தெரியல. ஏன்னா வந்து அவங்க எதுக்கு வெயிட் கேட்கறாங்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. அவங்க பிஎம்ஐ தெரியறதுக்கு நீங்க எவ்வளவு சாப்பிடுவீங்க, நீங்க எவ்வளவு ஆர்டர் பண்ணிருக்கீங்க, அந்த சீன் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த சாப்பாடு வேஸ்டா போகக்கூடாது ஒரு நல்ல ரீசனுக்காக தான் வெயிட் கேட்டிருக்காங்கிறதால அப்படி யாருமே அப்படின்னு இல்ல. நீங்க அதை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்ததுன்னா ஓகே, பவி சொன்ன மாதிரி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கேட்கலாம், தப்பு இல்லை. மிக்க நன்றி, எல்லோருக்கும் நன்றி. அடுத்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது. நன்றி உங்க எல்லோருக்கும். தேங்க்யூ.